ஒரு சிலர் எப்பயுமே நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எது நடந்தாலும் அதுல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களோட க்ளோசர் சர்க்கிள்ல கூட இருக்கலாம். அவங்க கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்ப உங்களை நீங்க எப்படி சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, உங்களால அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரி நம்மள எந்த அளவு நம்ம எமோஷனலா மென்டலா நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது, அப்படி இருந்தா தான் அந்த மாதிரி பர்சனோட உங்களால இருக்க முடியும். இல்லைன்னா ஈஸியா அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப அவங்கள மாதிரி இருக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதோ, உங்களோட மென்டல் பீஸ் தான் முக்கியம் நீங்க நினைக்கிறப்ப, சப்போஸ் அந்த சிச்சுவேஷன் விட்டு உங்களால வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் டைம் டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். யூனிவர்ஸ் எதுக்காகயோ அவங்கள உங்ககிட்ட அனுப்பி இருக்கு. சோ அவங்கள மாத்துறது உங்க வேலை கிடையாது. ஆனா அவங்கள வச்சு நீங்க எப்படி செல்ஃபா டெவலப் ஆகுறதுங்கிறத பாருங்க.